எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறது என்ன பண்ணிட்டு? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவு சிறந்த பெருமக்களே, அந்த தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியிலே, கார் பந்தயம் பல 100 கோடியிலே எங்க இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவறை தெருவில். நாராணி, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊரின் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஒண்ணும் கிடையாது உனக்கு. பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்ல இருந்து 12ஆப் வரைக்கும் புத்தக விலை ஏறிடுச்சு. அப்படியே எது அத்தியாவசியமோ அவர்கள் விலை ஏற்றிடுது. சொத்து வரியை ஏற்றிடுது, மின்சார வரியை ஏற்றிடுது, பால் கட்டணத்தை உயர்த்திடுது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிடுது. நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தரவழிகிறேன். நீ ஒரு தடவை யோசிக்கணும்ல. எதனால எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க? மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது? யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது? குடும்பத்தை தந்தவனுக்கே திருப்பி அதிகாரத்தை கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? கேள்வி வருமா? எப்படி? எத்தனை காலமா இந்த பிரச்சனை? நானே பார்த்து 5 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜும் தம்பியில வரும்போதுல இருந்து பிரச்சனை. இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழுல நான் வந்து இதே மாதிரி சிறப்பாளரை வந்து பேசினேன். அப்பவும் இதே கோரிக்கை தான் முன் வச்சோம். இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது. அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதனால இது கவனிக்கப்படல. யாரு சிந்திச்சு பாரு. கள்ளச்சாராயம் குடித்தவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள்? ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கலையே. ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் இதான்டா. இவ்வளவுதான். எங்க ஓரத்துல போ, கட்டிட்டு போ. உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன். உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணும் கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை நீ கவனிக்கணும். அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார். அதை தேடி ஓடுறா புடுறா அப்படிங்கிறார். இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா புள்ள குட்டிகளோட கைப்புள்ளையோட வந்து வீதியில போடுறதுக்கு கேவலம். இது அரசு இல்ல, பரிசு. எத்தனை நாளுக்கு கோரிக்கை வச்சு போராட்டம் இருக்க? உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்ல சொல்லு. எந்த துறையில போராட்டம் இல்ல சொல்லு. ஒண்ணு சொல்லு. அண்ணா இந்த துறை சரியா இருக்கு சொல்லு. டாஸ்மார்க்க தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது டாஸ்மார்க் வாங்க சொல்ற ஒண்ணு சொல்ற சொல்லு. இங்கே நிக்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நிறைவேற்றா சொல்லு. ஏதாவது சொல்லு. ஒண்ணுங்கிறது இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் பாராளுமன்றத்துக்கு. சிரிக்காத உண்மையிலே போறான். அப்படியே சைக்கிள்ல போறான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடையில பொருளை வாங்குறா. போலீஸ் செல்ஃபி ப்ளீஸ். யா செல்ஃபி. யா பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் இங்கிலாந்து. இங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒங்கி எத்தனையோ வண்டி
செட்டு சங்குதி போற மாதிரி இசட்டு பிரிவு, ஏ பிரிவு, ஒய் பிரிவு, கொசு பிரிவு, எல்லா படையிலையும் பாதுகாப்பு. பத்தாவதுக்கு நம்ம அக்கா நினைச்சு அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிக்கணும். ஒரு அவசரமா ஒண்ணுக்கு வந்துருச்சு அப்படியே நிக்க வேண்டியதான். அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது, சிரிக்காதங்க, ஒரு சீரியஸா பாரு, 400 பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது. என்னங்க, பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் இருக்கிற பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன கடிதம், என்ன கோரிக்கை, அவளை ஒரு செல்போனையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப முதலமைச்சர் இந்த வழியில வந்துகிட்டு இருக்காரு, அங்க ஒரு பிரச்சனை, எப்படி அவன் தகவல் கொடுப்பான்? அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திச்சு பாரு, எப்படி கொடுப்பான்? அவனுக்கு ஒரு முடியல, உடம்பு முடியல, அவசரமா ஒருத்தருக்கு தகவலை கொடுக்கணும், எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? வெயில ரொம்ப நேரம் நிற்கிறான், மயக்கம் வருது, வெயில ரொம்ப நேரம் நிற்கிறான், தண்ணி குடிக்க போகணும், எப்படி தகவல் கொடுப்பான்? போன வாங்கிட்டு என்னது கொடுமை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை பாரு. இப்படித்தான் நடக்குதா கேரளால? பினராயி விஜயன் போகும்போது இப்படித்தானா? அன்னைக்கெல்லாம் பாக்குற விட்டபடி பொட்டல்ல தூத்துக்குடிக்கு போகும்போது அங்க பார்த்தா ஏர்போர்ட் வந்து நிற்கிறாங்க, யாரோ வர்றாரு அமைச்சர்னு. ஒரு தங்கச்சி, 2 தங்கச்சி, அங்க ஒரு தங்கச்சி காட்டுல, அங்க ஒரு தங்கச்சி போலீஸ் நிற்குது. ஒரு தேல் கடிச்சிருச்சியா, ஒரு பாம்பு கடிச்சிருச்சியா, அவசரம்யா, எப்படி இருக்குள்ள அந்த தங்கச்சி நிறுத்துற? அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில செஞ்சிருக்கு, எங்க ஊர்ல தாக்கடையில் செஞ்சிருக்கு, என்னவான்னு இருக்கல. நீ ஓட்டு கேட்டு வரும்போது இதை சட்டு ஒய் பிரிவோட வரலைய, நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு இருந்திய. அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும் போது இதுல ஆட்சி தூக்கிருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்னிய. இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற கால கொடுமை. இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டுல நான் வாழ்றேன் பாருங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு. எப்படி பேசுறார்? விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா. இப்ப கூட 8 ஆண்டு ஆயிடுச்சு. அப்பவும் அவர் தான் பிரதமர், இப்பவும் அவர் தான் பிரதமர் அவர் தான். விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துல பணம் செல்லாதுன்ட்டு செல்போன் டிரான்சாக்சன், மின்னணு பரிமாற்றம், கேஷ்லெஸ் எக்கனாமின்னு காட்டு. மின்னணு பரிமாற்றம், செல்போன் டிரான்சாக்சன். மின்சாரமும் இல்லாத கிராமத்துல எப்படியா செல்போன் டிரான்சாக்சன் வருவான்? எப்படியா மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்னா, நோ, டோன்ட் டாக், கீப் குவைட், கீப் சைலன்ட். ரொம்ப பேசுனீங்கன்னா ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன். என்ன பத்த அம்மா, நீ பெரிய டிஜிட்டல் இந்தியால இருக்க, டெவலப்டு கண்ட்ரில இருக்க, டெவலப்டு. அங்க அவன் உடம்புக்கு முடியலன்னு மலங்காட்டுல இருந்து திண்டுக்கு பக்கத்துல ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள தொட்டி கட்டி, முன்னாடி ஒருத்தன் கட்டையில பின்னாடி ஒருத்தன் கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டியை கட்டி தூக்கிட்டு வரத இறந்து போச்சு பொம்பளப்புல. இன்னைக்கு பாரு செய்தி கேளு, டெவலப்பு. இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி. சிவாஜி படத்துல அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்க, அந்த வேலை செய்யணும். அந்த வேலை செய்யணும். வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பான், பார்த்துருப்பாங்க, நல்லா அவனை குறுக்கு மறுக்குமா அப்படின்னு நடக்க விடணும். நடக்க விட்டு 10 மட்டை நல்லா கருக்கோட பட்டு வந்து எல்லாம் செட்டில் ஆயிடும். ஒரு பயம் காதல வாங்க மாட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.